நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7 விதமான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ஒரு வீடியோவும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு தான் இருக்குங்க. எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ரெசிபி எலுமிச்சம்பழம் ரசம் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. மிக்ஸி ஜாரில் ஜீரகம், மிளகு, தனியா சேர்த்து லைட்டாக அரைச்சிட்டு இதுலேயே வந்து ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வந்து அரைச்சிடுங்க. மிக்சிங் பவுலில் சின்ன பீஸாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், சின்ன பீஸ் வந்து இஞ்சியும், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மறைச்சி வச்ச மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜார் அலசி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கையை விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கப் வந்து துவரம்பருப்பு வேக வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும், வெந்தயம், கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ண ரசம் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஃபுல்லாக. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் கட் பண்ணி ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பவுலுக்கு மாற்றினா ரொம்ப டேஸ்ட்டான லெமன் ரசம் ரெடி. செகண்ட் ரெசிபி நெல்லிக்காய் ரசம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான ரசம்னு சொல்லலாங்க. இதுக்கு வந்து நம்ம புளி யூஸ் பண்ண போகிறதில்ல. நெல்லிக்காயில் இருக்க துவர்ப்பு புளிப்பு மட்டும்தாங்க. மிக்ஸி ஜாரில் ஜீரகம், மிளகு, தனியாக சேர்த்துக்கோங்க. இதோட 4 நெல்லிக்காய் கொட்டை எடுத்துகிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இதுலேயே வந்து பூண்டு சேர்த்து லைட்டாக அரைச்சிடுங்க. இதுலேயே ஒரு 3 தக்காளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சிடுங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதோட வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே சின்ன பச்சை மிளகாய் ஒன்று, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காவை எடுத்து சேர்த்துக்கோங்க. தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரசம்ன்றதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரசத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணுங்க. வேக வச்சு துவரம்பருப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பவுலுக்கு மாற்றினா டேஸ்ட்டான நெல்லிக்காய் ரசம் ரெடிங்க. நெல்லிக்காய் ரசம் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2-3 நாள் வந்து செஞ்சு எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ உடம்புக்கும் வந்து ஆரோக்கியம்தான். தேர்ட் ரெசிபி பருப்பு ரசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. சின்ன சைஸ் புளி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச ரசப்பொடி தாங்க. ரசப்பொடி இல்லைன்னா மிளகு, ஜீரகம், தனியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுலேயே ஒரு 3 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி கை விட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வேக வச்சு துவரம்பருப்பு நல்லா கரண்டி வச்சு மசிச்சு அதையும் வந்து சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே பெருங்காயம் சேர்த்து வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ண ரசத்தை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரசம் செய்யணும்னா எப்போவுமே நாம் தாராளமாக தண்ணி ஊற்றலாங்க. 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரையும் தாராளமாக ஊற்றிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி நுர கட்டி வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரசம் ரெசிப்பியில் 4th ரெசிபி கொள்ளு ரசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு முதல் நாளே கொள்ளு மட்டும் ஊற வச்சுருங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கல் இருக்குங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் புளி தாங்க நான் ஊற வச்சுட்டேன் ஆல்ரெடி. உப்பு சேர்த்து ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இப்போது அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துடலாங்க. அந்த தண்ணி தான் நாம் வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஊற வச்ச புளி தண்ணியை சேர்த்துட்டு இதுலேயே வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 டீஸ்பூன் வந்து ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து சின்னதாக கட் பண்ணி ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இடித்த பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சு ரசத்தை சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றினா ரொம்ப டேஸ்ட்டான கொள்ளு ரசம் ரெடிங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. ரசம் ரெசிப்பியில் 6th ரெசிபி பச்சை புளி ரசம் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து சவுத் சைட் போயிருக்கும்போது சிக்கன் கிரேவி கூட இந்த ரசம் கொடுத்தாங்களாங்க. சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை தான் வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணேன். பச்சை புளி ரசம் செய்கிறதுக்கு முதல்ல புது புளியை வந்து ஊற வச்சுருங்க. எலுமிச்சம்பழம் சைஸில் புளி சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஊற வச்சுருங்க ஒரு 15 நிமிஷம். புளி வந்து நான் கரைச்சி ஒரு பவுலில் மாற்றிட்டாங்க. இப்போது கல்லில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வந்து இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக நீங்கள் செய்கிற ரசத்தை பொறுத்து நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குவான்டிட்டி கம்மியாக செய்கிறதுனால ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க. இதுலேயே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து ஒன்றும் பாதியாக இடிச்சுக்கோங்க. இதுலேயும் வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்து தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து ஒன்றும் பாதியாக இடிச்சுட்டு மிக்சிங் பவுல் எடுத்து மாற்றிக்கோங்க.
ஒரு 4 சின்ன வெங்காயம் கையிலே நசுக்கி கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதில் கரைச்சி வச்ச புளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையை விட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. என்றைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் சிக்கன் மட்டன் கிரேவி செய்யும்போது வந்து இதை செய்யலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ரசம் ரெசிப்பியில் செவந்த் ரசம் தூதுவளை ரசம் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. யூஸ்வலாக இந்த ரசம் பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும்போது இருமல் இருக்கும்போது இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். தூதுவளை ரசம் செய்கிறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் மிளகு ஜீரகம் தனியாக சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து தூதுவளை கீரையை நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. எல்லாம் பின்னாடி வந்து இந்த மாதிரி முள் இருக்குங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். இது நிறைய சேர்த்தாலும் வந்து ரொம்ப சூடாகிடும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சிட்டு இதுலேயே வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து அரைச்சிட்டு இடித்த பூண்டு ஒரு 10 பல்லுங்க அதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் கடுகு வெந்தயம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு இதுலேயே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு தூதுவளையை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸி ஜார் அலசியும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சு புளியை சேர்த்துக்கோங்க. சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி போதுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம செய்கிற ரசம் மாதிரி தான் இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் தெரியாது. லைட்டாக இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றினா தூதுவளை ரசம் ரெடி. சளி இருமலுக்கு ஒரு நல்ல மருந்துங்க இது. 7 விதமான ரசம் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.